ஹாய் மக்களே, நேற்று ஓதிமலை தாங்க போயிருந்தோம். காலையில் ஒரு 6 மணி போல் கிளம்புனோம். 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அன்னூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. இந்த போகிற வழியும் ரொம்ப அழகான வியூ. அதே மாதிரி இந்த முருகன் மலையும் அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் போனோன்னே என்ட்ரன்ஸில் விநாயகர் கோயில் இருக்கும். அங்கேயே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து சூடம் ஒரு படிக்குமே சூடம் ஏற்றுறதா ஒய்ஃப் வேண்டியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு சூடம் ஏற்றி நான் வச்சுட்டே போனேன். ஒய்ஃப் ஏற்றிட்டே வந்தாங்க. ஒரு 500 படிக்கு மேலே போனீங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுயம்புலிங்கம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முருகனை தரிசனம் பண்ண முடியும். ஒரு 1850 படிங்க. நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா சூடம் ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு போனதுனால கொஞ்சம் இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த முருகனை பார்த்து தரிசனம் பண்ணணும்னா எனக்கு எந்த வழியுமே தெரியல. ஏன்னா 5 முகங்கள் 8 கரங்கத்தோடு வந்து அந்த முருகனை ரொம்ப அழகாக இருந்தாருங்க முருகன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து பவானிசாகர் டேம் பார்க்கலாம். சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லை. கூட்டம் எக்கச்சக்க கூட்டம். நேற்று கிருத்திகைங்கிறதுனால இந்த விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. கிருத்திகை, அமாவாசை, சஷ்டி, அப்புறம் வார நாட்களில் வந்து திங்கள், செவ்வாய், வெள்ளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு, அந்த மாதிரி விசேஷ நாளில் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஏறினோடனே சிவன் இருக்கும், அப்புறம் பின்னாடி வந்து அம்மன் இருக்கும், அப்புறம் போகர் சன்னதிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முருகனை தரிசனம் பண்ண முடியும். கீழே வந்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரின்னு இருக்கும். இறங்குற இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த முருகன். இது வந்து ரொம்ப இந்த தல வரலாறே கேட்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. சுவாமிமலையில் வந்து இந்த பிரணவ மந்திரத்தோட பொருள் உணர்த்தின பிறகு நேராக வந்து இந்த ஓதிமலையில் தான் வந்து இந்த வேத ஆகமங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஓதிமலைன்னு பேர். இன்னொரு தல வரலாறு பார்த்திங்கன்னா, கைலாயத்துக்கு வந்து பிரம்மன் போகிறப்ப விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை தரிசனம் பண்ணாமல் வந்ததுனால முருகன் வந்து பிரம்மன்ட்ட பிரணவ மந்திரத்தோட பொருள் வந்து கேட்குறாரு. அதுக்கு தெரியலன்னு சொன்னோன்னே இரும்பறைங்கிற இடத்துல வந்து சிறையில் வச்சுறாரு. அங்கே பக்கத்தில் இரும்பறைன்னு ஒரு ஊரே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து படைப்பு தொழிலை ஏற்றுக்கிட்டாரு. அப்போ வந்து பிரம்மனுக்கு வந்து 5 முகங்கள் இருந்ததாகவும் அதே மாதிரி போகர் வந்து முருகனை வந்து 5 முகத்தோட 8 கரத்தோட பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. போகர் வந்து அங்கே தான் இந்த முருகனையும் அந்த முருகனையும் பிரதிஷ்டை பண்ணுறதா ஒரு சொல்கிறாங்க. இதுதான் தல வரலாறு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏறி முடித்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ரொம்ப டயர்டு, நடக்கவே முடியல கீழே, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம். அந்த முருகன் படம் வாங்கினோம். அதே மாதிரி கள்ளிப்பழம்லாம் விற்றாங்க, அதையும் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது ஓதிமலை போனது. நீங்களும் போய் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தவறாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.